கோலாலம்பூரில் உள்ள இலங்கை உயர் ஆணையம் விசிட் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் சிறப்பு மாலை தேநீர் விருந்தை நடத்தியது. 2026 இலங்கை சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கை இடைக்கால உயர் ஆணையர் முகமது ரிஸ்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை சுற்றுலாத்துறையின் வலிமை, இயற்கை அழகு, பண்பாட்டு மரபுகள் மற்றும் அன்பான விருந்தோம்பலை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மலேசிய பயணிகளை வரவேற்க இலங்கை தயாராக இருப்பதாக அவர் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். ஸ்ரீலங்காவில் ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷன் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேயிலேருந்தே ஸ்ரீலங்கா ஃபுல்லி ஓப்பன். இலங்கையில் எந்த பகுதியிலையும் நீங்கள் விசிட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையில் அனர்த்தங்கள் நடந்ததுக்கு பிறகு அனைத்து பகுதிகளும் ரோட் மூலமாக, பாதை மூலமாக கனெக்ட் ஆகி இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்கா விசிட் பண்ணலாம். உங்களோட ஏதாவது ஒரு வண்டி காடி மூலமாகவோ அல்லது பஸ் மூலமாகவோ எது மூலமாக நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ரயில்வே ட்ராக்கில் கொஞ்சம் டேமேஜஸ் நடந்திருக்குது, சிக்னிஃபிகண்டான சில டேமேஜஸ் நடந்திருக்குது. அது இப்போ இலங்கை அரசாங்கம் இப்போ அதை சரி கட்டி கொண்டு வருது. அதே நேரம் சில ஏரியாக்களில் அந்த ரயில் வண்டி மூலமாக போகிறதுல சில தடங்கள் இருக்குது. ஏன்னா ரயில்வே ட்ராக் பாதிக்கப்பட்டிருந்தது. விசேடமாக மத்திய மலை நாட்டுக்கு போகிற ட்ரெயிலில் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. அது அரசாங்கம் துரித கதியில் ரிகவர் பண்ணி கொண்டு வருது. எல்லா மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கொள்ளேன்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் எல்லாரும் கட்டாயம் இலங்கையை தரிசிக்கணும். விசேடமாக எங்களோட தமிழ் பேசுகிற மக்கள், ராமாயணம் சம்பந்தமாக இலங்கைக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் இருக்குது. எங்களோட அன்னை சீதா பிராட்டி, அடுத்தது ராவணன், இவங்களெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு புனிதத்தனமான ஒரு டூரிசம் இப்போ இலங்கையில் டெவலப் ஆகிட்டு வருது. இந்தியாவில் இருந்து இந்த இடங்களை தரிசிக்கிறதுக்காக நிறைய வந்தவங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ சீதா எலி என்று சொல்லி இலங்கையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் எங்களோட அன்னை சீதா தேவியை சிறைப்பிடிச்சு வச்ச என்று சொல்லி எங்களோட ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது தவிர ஹனுமான் இலங்கைக்கு அந்த வரலாறு இருக்குது. அது மாதிரி ராவணன் வெட்டு என்று சொல்லி ஒரு திருக்கோணேஸ்வரம் அந்த திருக்கோணமலையில் இருக்குது. ராமன் அனுமான் வார நேரம் வாளால் ராவணன் வெட்டின அப்படியான மிச்சம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த இடங்கள்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள். வரலாற்றில் எங்களுக்கு இதெல்லாம் மிச்சம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு கொள்ள வேணும் இல்லையா? அதோட இலங்கையில் நிறைய தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வடக்கு கிழக்கு ஏரியாவில் போயிட்டு பார்க்கலாம். கொழும்புல போயிட்டு நீங்கள் நிறைய என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மலேசிய மேலாளர் இரு நாடுகளுக்கு இடையிலான வலுவான விமான இணைப்புகளை விளக்கினார். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு வாரிய தலைவர் புத்திகா எவா வம்சம் எங்களை வாயிலாக உரையாற்றி மலேசிய சந்தையை நோக்கி புதிய திட்டங்களை அறிவித்தார். மலேசிய இந்திய சுற்றுலா சங்க தலைவர் ரத்தோ அருள்தாஸ் இலங்கை சுற்றுலாவை ஊக்குவிக்க உறுதியளித்தார். மலேசிய சுற்றுலாத்துறை, ஊடகங்கள் மற்றும் விமான நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி இலங்கை உணவு, கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்புகளை வளர்க்கும் அங்கம் ஆகிய அமர்வுகளுடன் நிறைவடைந்தது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.